விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம வயலில் இருக்கக்கூடிய பயிரில் தத்துப்பூச்சிகள், வெள்ளை ஈ அப்படி இல்லைன்னா புகையான் தாக்குதல் அதிகமாக இருக்குன்னா, செடிகள் வளர்ச்சி இல்லை, இலையெல்லாம் சுருண்டு போயிருக்குது, சாதாரண மருந்து நிறைய அடித்து பார்த்துட்டோம் நார்மலான டோசேஜில், ஆனால் இது எதுக்குமே கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா கவலையே பட வேணாம். கண்டிப்பாக இந்த மருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ மருந்தோட பேர் என்ன அப்படின்னா டைனோஃபோரான் 20% எஸ்ஜி அப்படிங்கிறது தான் மருந்தோட பேர். இது 3ஆம் தலைமுறையாக நியோடானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா 3rd ஜென்ரேஷன் வகையை சேர்ந்த மருந்து இது பூச்சிகளை பார்த்திங்கன்னா மின்னல் வேகத்தில் அழிக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இந்த மின்னல் வேக செயல்படாத பார்த்திங்கன்னா கியூக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அதை பார்ப்போம். இதோட மோட் ஆஃப் ஆக்ஷனே அதுதான், கியூக் ஆக்ஷன் தான் அதோட மோட் ஆஃப் ஆக்ஷனே. தெளித்த சில நிமிடங்கள்லேயே பூச்சிகளோட நரம்பு மண்டலத்தை தாக்கி அது உணவு சாப்பிட்றத டோட்டலாக நிறுத்திடும். மற்றதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பட் இது கியூக் ஆக்ஷனில் போகிறதுனால ஸோ உடனடியாக ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. அடுத்ததாக சிஸ்டமிக் ஆக்ஷன்ஸ், அதாவது இது செடியோட திசுக்களில் ஊடுருவி சென்று செடி முழுவதும் பரவி இதனால் இலைக்கு அடியில் இருக்கக்கூடிய பூச்சிகளும் தப்பிக்க முடியாது. மருந்து நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணுறோம்னா அது இலையோட மற்ற பகுதிகளுக்கும் போய் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால பூச்சிகள் இலையோட மேற்பகுதியில் மட்டும் இல்லாமல் அடிப்பகுதியில் இருந்தாலும் சேர்த்து அதுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அடுத்தது பூச்சின் மீது மருந்து பட்டாலோ அல்லது பட்டை இலையை பூச்சி கடித்தாலோ அது இறந்துவிடும். ஸோ கான்டாக்ட் பேசிஸில் ப்ராசஸ் ஆகிறது. ஓகே, முக்கியமாக இது ஒரு எஸ்ஜி, அதாவது பார்த்திங்கன்னா சால்யூபிள் கிரானுலர்ஸ் வகை மருந்து. தண்ணியில் போட்ட உடனே ஒரு துளி கூட மிஞ்சாமல் முழுமையாக கரைஞ்சி போயிடும். ஓகேங்களா? எஸ்ஜி அப்படிங்கிறது சால்யூபிள் கிரானுலர்ஸ். ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப இப்போ இஎம் அதுவுமே பார்த்திங்கன்னா எஸ்ஜி மாடல் தான். ஸோ அது மாதிரி தான், போட்ட உடனே கரைஞ்சி போகிற டெக்னிக்கில் தான் இது இருக்குது. எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது நெல், மிளகாய், பருத்தி மற்றும் காய்கறி பயிர்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்தலாம். நெல்லை பொறுத்த வரைக்கும் புகையான் பிபிஹெச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நோய்களுக்கும் மற்றும் பச்சை தத்துப்பூச்சிக்கு. மிளகாய், தக்காளிக்கு இலைப்பேன் மற்றும் வெள்ளை ஈ. பருத்தியை பொறுத்த வரைக்கும் அசுவினி மற்றும் தத்துப்பூச்சிகளுக்கு பயன்படுத்தலாம். வெண்டையை பொறுத்த வரைக்கும் சாறு உறிஞ்சும் அனைத்து வகையான பூச்சிகளுக்கும் வெண்டையில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சுருக்கமாக சொன்னால் உங்கள் பயிரில் சாற்றை உறிஞ்சக்கூடிய எந்த வகையான பூச்சிகளாக இருந்தாலுமே இது பார்த்திங்கன்னா நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து தான். டோசேஜ் என்ன அப்படிங்கிறது தான் தெரிய வரணும் எல்லாருக்கும். ஸோ டோசேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு 80 கிராம் முதல் 100 கிராம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு டேங்க்குக்கு 15 லிட்டர் டேங்க்குக்கு 8 கிராம்லேருந்து 10 கிராம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அடுத்ததாக இப்போ முக்கியமான பகுதி என்னென்னா எந்த பயிருக்கு எவ்வளோ மருந்து கலக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி பொதுவாக சொல்லிட்டேன். இப்போ பயிர் வகையாக பார்ப்போம். பயிர் வகையாக பார்க்கும்போது புகையான், அது நெல் பயிரில் வரக்கூடிய புகையான் மற்றும் பச்சை தத்து பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ஏக்கருக்கு 80 முதல் 100 கிராம் வரைக்கும் பயன்படுத்த வேண்டும். உங்கள் கையில் இருப்பது பார்த்திங்கன்னா இப்போ 15 லிட்டர் டேங்க் என்றால் 8 to 10 கிராம் மருந்து கலந்தால் போதும். பருத்தி இது மாதிரியான விஷயங்களாக பருத்தி, மிளகாய் இப்போ இருக்குதுன்னா வெள்ளை ஈக்களுக்கு 60 கிராம் ஏக்கருக்கு போதுமானது. ஆனால் மிளகாயில் இலைப்பேன் இருக்கு இல்லையா, இலைப்பேன் த்ரைபீஸ் தொலை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 100 கிராம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது பருத்தியில் வெள்ளை இருக்குதுன்னா நீங்கள் 6 கிராம் to 8 கிராம் வரைக்கும் பயன்படுத்தினா போதும். அதுவே மிளகாயில் இலைப்பேன் இருக்குது அப்படிங்கிறப்ப 10 கிராம் ஒரு டேங்குக்கு கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி தான் ஆகணும். காய்கறிகள்னு சொல்லக்கூடிய தக்காளி, கத்திரி, வெண்டைக்காய்க்கு சாறு உறிஞ்சும் பூச்சிகள் இருந்துச்சு அப்படின்னா ஏக்கருக்கு 80 கிராம் அப்படிங்கிறது போதுமானது. மருந்தை நேரடியாக டேங்கில் கலக்காமல் முதல்ல சின்ன வாடியில் கலந்து அதை தண்ணியாக இப்போ 80 கிராம் கொட்டுறோன்னா 10 டேங்க் கலந்து அப்படி ஸ்ப்ரே பண்ணால் தான் ரிசல்ட் நல்லா இருக்குமே தவிர நீங்கள் டைரெக்டாக 8 கிராம் அப்படிங்கிறத டேங்கில் கொட்டினீங்கன்னா ரிசல்ட் நல்லா இருக்காது. ஓகேங்களா? இப்போ அடுத்ததாக நம்ம என்னென்ன மருந்துகளோடு இதை கலக்க முடியும், கலக்க முடியாது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் அந்த வீடியோவிலேயே. கலக்கக்கூடியவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏமாமைத்தின், அந்த புழு மருந்து கலப்போம் இல்லையா, சேமியா, அது கலந்துக்கலாம். அப்படி இல்லைனா கோரஜன் அப்படின்னு சொல்லுவேன், கிளந்த்ரபோல் கோரஜன், அதையும் பார்த்திங்கன்னா இது கூட தாராளமாக கலந்துக்கலாம். அதை தவிர பெரும்பாலான பூஞ்சான் குழிகளை கலந்துக்கலாம். பட் இந்த சுண்ணாம்பு சத்து மற்றும் இந்த காரத்தன்மையுடைய மருந்துகள் எதையும் இந்த மருந்து கூட கலக்கக்கூடாது. ஓகேங்களா? அதேமாரி இது அடித்த எவ்வளோ நாள் கழித்து நீங்கள் அறுவடை பண்ணலாம்னா பருத்தி, நெல்லை பொறுத்த வரைக்கும் 28 நாட்கள் கழித்து தான் நீங்கள் அறுவடை அப்படிங்கிறது பண்ண வேண்டும். பருத்தியை பொறுத்த வரைக்கும் 15 நாட்களுக்கு பிறகு நீங்கள் அறுவடை அப்படிங்கிறத பண்ணிடலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ இதில் பாப்புலராக இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துரும். டைஃபோனோட்ரம் 20% எஸ்டியில் பிஐ இண்டஸ்ட்ரீஸுடைய
ஓஷன் அப்படிங்கிறது மருந்து வந்து இது ஃபேமஸ் ஆனது. கூடவே இண்டோஃபில்ல டோக்கன் அப்படிங்கிறதையும், கிறிஸ்டலில் டான்ஸ்டோன் அப்படிங்கிறதையும், கிறிஸ்டல் கிராப்பில் வந்து டினோகோல் அப்படிங்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் டெக்னிக்கெல்லாம் ஃபேமஸாக இருக்கக்கூடியது. விலையை பொறுத்த வரைக்கும் 50 கிராம் வந்து 280 ரூபாயிலிருந்து 380 ரூபா வரைக்கும் விலை இருக்குது. 100 கிராமை பொறுத்த வரைக்கும் 500 580 வரைக்கும் இருக்கும். 1/4 கிலோவை பொறுத்த வரைக்கும் 1200 1300 வரைக்கும் இருக்கும். அரை கிலோவை பொறுத்த வரைக்கும் 2000 2300 ரூபாய் வரைக்கும் விலை அப்படிங்கிறது மாறுபடும். நிறுவனத்தை பொறுத்து விலை அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதற்கேற்ற மாதிரி வாங்கி பயன்படுத்திக்கிங்க. இந்த டெக்னிக்கல் உங்கள் ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வாங்கி பயன்படுத்துங்க. அது இங்கே சொல்கிற பிராண்டு தான் இருக்கணும்ல, இந்த டெக்னிக்கல் இருந்தாலே போதுமானது. வாங்கி பயன்படுத்திக்கங்க. வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.